Hey guys, welcome to my channel. கோயம்புத்தூர் சீரீஸில் டே 2ல் நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு லென்த்தியான வீடியோவாக தான் இருக்க போகுது. பட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மார்னிங் சீக்கிரமாக எழுந்து ரெடியாகி ஒரு 5:15 போலவே ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் பொள்ளாச்சிக்கு பஸ் ஏற போகிறோம். டைம் இப்போது 5:30 இந்த மார்னிங். நாம் ஏறின பஸ்ஸு 5:40க்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே இருந்து பொள்ளாச்சி போக 1 hour ஆகும். ஸோ நாம் 6:40க்கு தான் போவோம். பொள்ளாச்சியில் இருந்து ஆனைமலை போகலான்றது தான் பிளானு. ஸோ 30 minutes ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் 6:15க்கு டாப் ஸ்லிப்புக்கு போக பஸ் இருக்குது. ஸோ நாம் அந்த பஸ்ஸை விட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்த பஸ்ஸு 10:10க்கு தான் இருக்குது. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 5:40க்கெல்லாம் எடுத்துட்டாங்க. போகிற வழி எல்லாமே நல்ல பனியாக தான் இருந்தது. அக்டோபர் மந்த்துன்றதுனால பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். டைம் இப்போது 6:40. இங்கே பஸ் ஸ்டாப்லேயே டீ குடித்தோம். டீ எல்லாம் சுமாராக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி இறங்குனது ஓல்டு பஸ் ஸ்டாண்டில். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே தான் நம்ம டாப் ஸ்லிப்புக்கு பஸ் ஏறணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 minutes லேட் ஆகிடுச்சு. ஸோ 6:40 ஆனதுனால பஸ் ஆல்ரெடி கிளம்பியாச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஆழியாறு தான் போயிட்டுருக்கோம். ஆழியாறு டேம்லாம் போய் பார்த்துட்டு வர டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்த உடனே டாப் ஸ்லிப் பஸ்ஸை பிடிச்சிடலாம். ஆழியாறு வந்துட்டோம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்லேருந்து ஆழியாறு வர ஐ திங்க் ஒரு 45 minutes ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 7:15 போல் அங்கேருந்து பஸ் ஏறணும். இங்கே 8 o'clock போல் வந்துட்டோம். ஆழியாறு பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அருள் ஜோதின்ற ஹோட்டலில் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணோம். நான் பொங்கல் சாப்பிட்டேன். இங்கே பெரிய ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது, சின்ன சின்ன ஷாப்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஹைஜீனிக்காகவும் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் இங்கே ரெஸ்ட் ரூம்ஸும் அவைலபிளாகவே கிடையாது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஆழியார் அணை பூங்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 5 rupees தான் வாங்கினாங்க. அதே போல் கேமராக்கு சார்ஜ் பண்ணாங்க 20 rupees நினைக்கிறேன். ஸோ இங்கே உள்ளேயே ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இயர்லி மார்னிங்கிறதுனால யாரும் பெருசாக இல்லை. ஐ திங்க் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். உள்ளே வந்ததுமே வியூ சூப்பராக இருந்தது பார்க்க. இது உள்ள சத்தம் பாருங்க எப்படி இருக்கு. இறங்குறப்போ எடுக்கலாம் போட்டோ. ஸ்டெப்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்தது. ஆனால் மேலே ஏறி பார்க்குறப்போ வியூஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாவ்னு தான் இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் இங்கே. இந்த லொக்கேஷனை நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கோம். என்னென்ன படம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டான்ஸ் பண்ணி ரீல்ஸ் போடுறவங்களுக்கெல்லாம் இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும்.
இப்போ டைம் வந்து ஒரு 9:20 போல இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் போகணும். அங்க இருந்து பரம்பிக்குளம் போக 10:10க்கு ஒரு பஸ் இருக்கு. ஆக்சுவலா பார்க்லேருந்து வெளியே வந்ததுலேருந்து ஒரு பஸ்ஸு கூட வரல. இங்கேயே வந்து ஒரு 15 மினிட்ஸ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸு கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் ஒரு பஸ் வந்தது. ஸோ இங்கேருந்து கிளம்பி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப் போகிறப்போ டைம் வந்து 10:20. ஸோ அகெயின் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். பஸ் ஆல்ரெடி கிளம்பிடுச்சு. ஸோ 11:20க்கு ஒரு பஸ் இருக்கு. அந்த பஸ்ஸுக்காக ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்லயே. அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து 11:05 11:10 போல வந்தது. அந்த பஸ்ல தான் இப்போ ஏறி உக்காந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பஸ் 11:20க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம டாப் ஸ்லிப்க்கு போக போகிறோம். பஸ் ஷார்ப்பா 11:20க்கெல்லாம் எடுத்துட்டாங்க. இங்கேருந்து டாப் ஸ்லிப்க்கு போக எங்களுக்கு 1 hour 15 மினிட்ஸ் ஆச்சு. ஆக்சுவலா பஸ்ஸு கண்டக்டரும் டிரைவரும் நல்லா பேசுனாங்க. இவங்க தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னு நான் பின்னாடி சொல்றேன். நீங்க ஆனைமலை டைகர் ரிசர்வ் வந்து பஸ்ல இல்லாம கார்ல போலாம். கார்ல போனீங்கன்னா இங்க செக் போஸ்ட் இருக்கு. இங்கேயே எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்க சில திங்ஸ் எல்லாம் கொண்டு போகக்கூடாது. அதுல மெயினா வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்க அலோட் கிடையாது. இந்த செக் போஸ்ட்லயே எல்லாமே செக் பண்ணிட்டு, வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் மேல போகவே அலோ பண்றாங்க. 2 வீலர் வந்து இங்க சுத்தமா அலோ பண்ணவே மாட்டாங்க. ஸோ போனா பஸ்ஸு இல்லாட்டி கார் மட்டும் தான். 2 வீலர் நாட் அலோவ்டு. இந்த டாப் ஸ்லிப்லயே நெறைய பெண்ட் எல்லாம் இருக்கு. இந்த டிரைவர் சூப்பரா ஓட்டினாரு. இதே நீங்க கார்ல போறீங்கன்னா, கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரா இருந்தா ஓகே. நியூவா ட்ரை பண்றதுன்னா கொஞ்சம் சேஃபா ட்ரை பண்ணிக்கோங்க. போகும்போதே சில அனிமல்லாம் ஸ்பாட் ஆகும். அதனால அப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொன்னாங்க. நாங்களும் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. ஆக்சுவலா நாங்க போகறதுக்கு 2 டேஸ் பிஃபோரா தான் கருஞ்சிருத்தைய பார்த்ததா டிரைவரும், கண்டக்டரும் சொன்னாங்க. கடைசியில வந்து இந்த காட்டு எருமைய மட்டும் தான் நாங்க பார்த்தோம். அதுவுமே வந்து ஒரு கேங்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மூவ் ஆயி வழி விட்டது. டைம் இப்போ 12:30 PM. ஃபைனலா நாம இங்க வந்துட்டோம். ஆக்சுவலா மார்னிங் 6:15 பஸ்ஸை பிடிச்சிருந்தேன்னா இங்க 7:30 போல ஃபர்ஸ்ட் சஃபாரி கூட்டிட்டு போறாங்க. அந்த சஃபாரி போயிருந்தோம்னா எலிஃபண்ட் ஃபீடிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா நம்ம ஆல்ரெடி 12:30 மேல ஆயிடுச்சு இங்க வர்றதுக்கு. ஆக்சுவலா நம்ம சேலம்லேருந்து வந்திருக்கோன்றது டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் தெரியும். ஸோ கண்டக்டர் வந்து நம்ம தூரத்துலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு போய் வாட்சர்கிட்ட சொல்லி இவங்கள சீக்கிரமா சஃபாரி ரைட் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. வந்துட்டு 2:30 போல இந்த பஸ் போயிட்டு அகைன் ரிட்டர்ன் வரும். அந்த டைமுக்குள்ள போயிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுருங்க சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அந்த 2:00 பஸ் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் தான் பஸ்ஸு. அதனால வந்து சீக்கிரமா அந்த சஃபாரி ரைட் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லிட்டு போனாரு. நாங்க போனதுமே கொஞ்ச நேரத்திலேயே மான்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். எலிஃபண்ட் ஃபீடிங் ட்ரிப் வந்து 7:30 AM. அதுக்கு அடுத்து 10 AM, 12 PM அண்ட் 2 PMக்கு வந்து ஜங்கிள் சஃபாரி வந்து இருக்கு. ஃபாரினருக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 2360 rupees சார்ஜ் பண்றாங்க. அதோட வெஹிக்கிளோட ஃபீஸ்ன்னு பார்த்தோன்னா ஜீப் சஃபாரிக்கு வந்து 2360 வந்து 8 பேருக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. வேன் சஃபாரியா இருந்ததுன்னா 236 பர் ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. இந்த ஆனைமலை டைகர் ரிசர்வ்லயே நாம ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணலாம். ரூம் புக்கிங் வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் பண்ண முடியும். www.atrpollachi.in வெப்சைட்ல போயிட்டு நம்ம ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்ததுன்னா இங்க 1 டே போல புக் பண்ணி ஸ்டே பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். இங்க வந்து ஷாப்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னாலும் இங்க எந்த ஷாப்பும் கிடையாது.
இங்க கேன்டீன் இருக்கு. ஆனா கேன்டீன்ல பெருசா எதுவும் ஸ்நாக்ஸோ, பிஸ்கட்ஸோ கிடையாது. ஏதோ ஒரு சில பிஸ்கட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நமக்கு லஞ்ச் வேணும்னா, நம்ம முன்னாடியே கேன்டீன்ல போயிட்டு, இத்தன பேருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமா அவங்க செய்வாங்க. செஞ்ச பிறகு நம்ம போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். நாங்க வந்ததுமே வந்து இங்க போயி தக்காளி சாதம் சொல்லிட்டு இருந்தோம் 4 பேருக்கு. ஸோ நாங்க வந்தப்போ யாருமே இல்ல, ஜீப் சஃபாரி போகறதுக்கு. ஸோ நாங்க 4 பேர் தான் இருந்தோம். ஆ 8 பேர் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படி இல்லாட்டி எத்தன பேர் இருக்காங்களோ, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமமா இருக்கிறவங்க வந்து ஷேர் பண்ணி அந்த அமௌண்ட்ட வந்து ₹2360 வந்து பே பண்ணலான்னு சொன்னாங்க. பட் நாங்க மொத்தமா ஒரு 6 பேர் கடைசியா வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக வந்து நெறைய பேர் வந்ததுனால, எங்களால ஜீப் சஃபாரி போக முடியல. சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இன்கேஸ் இங்கே ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணுறீங்கன்னா மார்னிங் எலிஃபண்ட் ஃபீடிங் ட்ரிப் வந்து உங்களை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவாங்க. டைம் இப்போ 1:30. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு வந்து கேண்டீனில் பார்க்குறப்போ சாப்பாடு ரெடியாக இருந்தது. ஸோ தக்காளி சாதத்தோட ஆம்லெட்டும் சொல்லியிருந்தோம். டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணுற டைமில் மியூசியமும் போய் விசிட் பண்ணிடலாமே சொல்லிட்டு அந்த மியூசியம் போய் பார்த்தோம். மியூசியமுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக வந்து ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. மியூசியம்லாம் போய் பார்த்துட்டு வெளியே வந்ததும் பூம்பா ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தது. அதாங்க காட்டு பன்னி. கார்ட்டூனில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமாக நேரில் பார்த்தேன் இதை. ஈவினிங் ஆக ஆக நிறைய மான்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ஆக்சுவலாக டெய்லியுமே இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து மான் நிறைய வரும், வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்புறம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய கொம்பு தெரியுதாடா? அது தனியாக நிற்கிது பேருக்கு. 4 hours போல் இங்கே வெயிட் பண்ணோம். ஸோ இந்த 4 hoursல ஒரு 2 hours போல் வந்து இங்கே ஸ்கூல் வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து நிறைய பேசிட்டு இருந்தாரு. நிறைய இங்கே எடுத்த படத்தோட ஷூட்டிங்ஸ் பற்றியும், இங்கே வர அனிமல்ஸ் பற்றி, என்னென்ன அனிமல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. அப்புறமா அவரும் தான் எங்களோட வந்து சஃபாரி ரைடில் வந்திருந்தாரு. அவரும் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இந்தந்த இடம்லாம் இங்கெல்லாம் இந்தந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு எங்ககிட்ட. அவரோட பேர் வந்து நான் மறந்துட்டேன். உங்களுக்கு அவர் பேர் தெரியும்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலா 2 o'clock விசிட்டர்ஸ் சஃபாரி ரைடு முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இங்க ஸ்டே பண்றவங்கள தான் வந்து ஈவினிங் போல சஃபாரி ரைடு கூட்டிட்டு போவாங்க. நாங்க போன டைம்ல வந்து ஜீப்பை ஓட்டிட்டு போகிறதுக்கு வந்து டிரைவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரைட் வர்றதுக்கு வந்து நாங்க 6 பேர் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 8 பேராவது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில டைம் வந்து 3-4 o'clock மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 4-4:30 வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதான், இன்னைக்கு ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த டே அப்படின்னு சொல்லி ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போய் வாட்சர்கிட்டையும் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்திருந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசின உடனே அவர் ஓகே வெயிட் பண்ணுங்க, கூட்டிட்டு போக சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க ஸ்டே பண்றவங்க வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஈவினிங் போல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் நிறைய பேர் வந்ததுனால சரி ஓகே வேனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேன்லயே நாங்க ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நர்மதா தான் இதில் பயங்கரமாக இதாக இருந்தான்.
ஃபைனலி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் வராது, கவலைப்படாது. அடிச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டாச்சு, படுத்தாச்சு. அது கிளப்புறதுன்னா புளியோ சேர்த்து வந்தாதான் கிளம்புவோம். அது வரைக்கும் இங்கே காமெடி பண்றாரு. அப்படியே க்ளோஸ். இப்போ பார்க்குறது எல்லாமே இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் தான். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸும் சேஞ்ச் ஆகும். போகும்போதே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க, சைட்லலாம் பார்த்துட்டே வாங்க, ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆகும்னு. ஆனால் எங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த அனிமலும் ஸ்பாட் ஆகலை. அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் எலிஃபண்ட் ஃபீடிங் வந்து இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போனது. ஆனால் இந்த எலிஃபண்ட் ஃபீடிங் வந்து ஈவினிங்கில் வந்து விசிட்டர்ஸை வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. விசிட்டர்ஸ் வந்து அலோட் கிடையாது. இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்கள மட்டும்தான் இவங்க கூட்டிகிட்டு போவாங்க ரைடுக்கு. நாம் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால ஓகே அப்படி சொல்லிட்டு நம்மளை வந்து அலோவ் பண்ணாங்க. ஈவினிங் வந்து ஒரு பஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த ரைடு முடிச்சுட்டு நம்ம திருப்பவும் அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம இந்த ரைடில் வந்து நம்மளை அலோவ் பண்ணாங்க. டைம் ஆனதுனால எல்லா ஃபோனுமே வந்து டெட் ஆகிடுச்சு. எந்த ஃபோன்லையுமே சார்ஜ் இல்லை. ஒரே ஒரு மொபைல் ஃபோன்லேயும் ஒரு கேமராலேயும் மட்டும்தான் சார்ஜ் இருந்தது. ஸோ அதனால் வந்து கிளிப்ஸ் கொஞ்சம் ஷேக்காக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் போயிருந்த டைமில் ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருதுன்னு சொல்லிட்டு அந்த யானையை மட்டும் தனியாக கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் அவர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். தெரியுதா? இங்கே ஸ்ட்ரெயிட்டா அந்த ஒரு உடஞ்சி போன கட்டம் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட்டா மரம் தண்ணிக்குள்ள நேரம் பாருங்க. தெரியல? ஸ்ட்ரெயிட்டா அங்கே பாருங்க. ஃபைனலி வந்துவிட்டோம். ஃபோட்டோ எடுக்கலாம், சூப்பராக இருக்கு. ஃபைனலி எலிஃபண்ட் கேம்புக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இறங்கின உடனே பார்க்குறப்போ வியூஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய யானைக்கு அந்த டைமில் தான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா யானைக்கும் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த யானை பேரு கலிம். இது ஒன் ஆஃப் த பெரிய கும்கி யானை. அவங்களோட மெனுவா?
பக்கத்து யார் இருக்குங்களா? நல்லா வாசமாக இருக்கு. இந்த யானை நாங்கள் போன டைம்லேருந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே இருந்தது. அப்பதான் எழுப்பி விட்டாங்க குளிப்பாட்டாங்க வேற. இந்த ஆண் யானை அடிக்கடி நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். போற வழியில வண்டியெல்லாம் மறைச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த யானை தான் வந்து இந்த யானை. இங்க இருக்கிற ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு யானைப்பாகன் இருக்காங்க. ஒரு சில யானைக்கு 2 யானைப்பாகன் கூட இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த யானையை டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபுட்டுல இருந்து அதை வந்து க்ளீனா வச்சுக்கிறது இருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணணும். இங்க இருக்கிற யானைக்கு எல்லாமே வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம போய் பார்த்தப்பவே அவ்வளோ வாசமாகவும் அவ்வளோ க்ளீனாகவும் இருந்தது ஃபுட் எல்லாமே. எல்லா யானைக்குமே வந்து டாக்டர்ஸ் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த குவான்டிட்டியில் வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 1 hour ரைடு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் பஸ்ஸு, அதை விட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது. ஸோ பஸ்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை கரெக்ட் டைம் கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் போய் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பஸ் வந்துருச்சு. நாங்களும் வந்து பஸ்ஸை பிடிச்சாச்சு. இந்த டேயில் எல்லாமே மிஸ் பண்ணாலும் ஃபைனலாக வந்து எதுக்காக நம்ம வந்தோமோ அந்த விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபைனலி ஹாப்பி தான். ஸோ இந்த ரைடுக்கு முக்கியமான காரணமே வந்து யாருன்னா நம்ம பஸ் டிரைவரும் கண்டக்டரும் தான். ஏன்னா அவங்க போகிறப்பவே சொல்லிட்டு போனாங்க, இவங்க ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்காங்க, கண்டிப்பாக வந்து ரைடு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அங்கே ஒர்க் பண்ண வாட்சர், அவர் பேர் வந்து அருள் நினைக்கிறேன், அந்த சாரு ப்ளஸ் வந்து ஃபாரஸ்டர், அவர் பேர் வந்து தர்மராஜ் நினைக்கிறேன். ஸோ அவரும் அந்த சாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஏன்னா விசிட்டர்ஸ் இந்த டைம் அலோட் கிடையாது, பட் அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ணிட்டு இந்த ரைடும் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் இங்கே போக பிளான் பண்ணுறீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் 6:15 பஸ்ஸை வந்து பிடிச்சிடுங்க. இல்லாட்டி ஹோல் டேவும் கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி இல்லை காரில் போகிறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. 2 o'clock வரைக்கும் வந்து ஜங்கிள் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஈவினிங் வந்து அதுக்கு மேலே எந்த ஒரு வெஹிக்கலும் அலோ பண்ணுறது இல்லை, அதே மாதிரி கீழேயும் போக அலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த டைமில் வந்து அனிமல்ஸ் கிராஸ் ஆகுன்றதுனால. ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் வந்து லாஸ்ட்டு ஜங்கிள் சஃபாரி ரைடு. அதை மிஸ் பண்ணிட்டாமல் போயிட்டு வந்துடுங்க. கரெக்டாக பஸ் எல்லாம் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஃபோன் வந்து டெட் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ வந்து நாங்கள் ரிட்டர்ன் வேனில் வரப்போ எடுத்த வீடியோஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பஸ்ஸில் வரப்போ ஒரு மேமை மீட் பண்ணோம். அவங்க பரம்பிக்குளமில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பஸ்ஸில் வரப்போ நிறைய காட்டு யானை புலியெல்லாம் பார்த்துருக்காங்க. அதோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினாங்க. பரம்பிக்குளம் எலிஃபண்ட் ரிசர்வ் வந்து கேரளா கவர்மெண்ட்டோடது. ஆனால் அங்கே இருக்கிற ஸ்கூல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து டேக் கேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே நிறைய தமிழ் பீப்புள் இருக்கிறதுனால. ஆனைமலை எலிஃபண்ட் ரிசர்வ் மாதிரியே பரம்பிக்குளம்லேயும் ஸ்டே பண்ணலாம், சஃபாரி ரைட் போகலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த 2 பிளேஸையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.